ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேஎஸ் இன்ஃபோடெக். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். காரு யாரெல்லாம் புதுசாக வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க செய்யும். அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் நம்ம கார் பார்க்கிங்கில் நிறுத்துவோம். இல்லை அப்படின்னாக்கா சில பேருக்கு பார்க்கிங் இருக்காது, வெளியில் அவுட்டோரில் தான் நிறுத்துவாங்க. அப்போ இந்த எலியோட தொல்லை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கார் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு இருக்கிறீங்க அப்படின்னாக்கா டெஃபினட்டாக உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. அதுக்காக நம்ம ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ராடக்டோட பேருன்னு பார்க்கும்போது பார்த்தோன்னா பைட்டர் அப்படின்ட்டு இதோட ப்ராடக்ட்டு அமேசானில் இருக்குது. அதே சமயத்தில் நிறைய பிளாட்ஃபார்மில் இந்த ப்ராடக்டை செல் பண்ணுறாங்க. அவங்க நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுமே கூட. ஆனால் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னாக்கா ஆல்ரெடி இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை வச்சு நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. நம்ம என்ன இந்த வீடியோவில் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டெஃபினட்டாகவே இது எதுக்காக இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதை எலியை அது சாவடிக்காது. எலிக்கிட்டேருந்து நம்மளை பொருளை டெஃபினட்டாக பாதுகாக்கும். இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 60 days வரைக்கும் எலி நமக்கு இந்த வண்டியில் வரவே வராது அப்படின்றத கிளைம் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ராட் கில்லர் அப்படின்ற டிவைஸுமே இருக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட ஆக்சுவலாக இதை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நம்ம ஒரு கார் கேட் அப்படின்ற ஒரு டிவைஸை கூட நம்ம ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தோம். பட் அது ஒரு 4000 rupees கிட்ட வருது. பட் அதுவுமே நம்ம பார்க்கும்போது நிறைய ரிவ்யூஸ் சொல்கிறாங்க அது கரெக்டாக இருக்குன்றாங்க. அது இருந்தாலுமே கூட இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எதுவுமே ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. பட் ஃபைனலாக நம்ம ஒரு 3 மெத்தடை நம்ம ஒரே இடத்துல கொண்டு வர போகிறோம். பட் நிறைய வீடியோஸில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்மளுமே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இன்ஜின் பேயை ஓப்பன் பண்ணிவிட்டு எப்போ இதை பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபுல்லாக கூல் டவுனில் தான் இதை பண்ணணும். நீங்கள் இதை ஹீட்டாக இருக்கும்போது தயவு செஞ்சு யாரும் இது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஒரு வெளியிலேருந்து போயிட்டு வரீங்க அப்படின்னா கூட ஒரு 8 hours பார்த்தோன்னா ஒரு சொலிடிஃபிகேஷன் டைம் மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸ்ப்ரே பண்ணுறதை பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். எதுக்காக க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு டர்ட்டாக இருக்கும், இல்லை ஒரு ஆயில் அண்ட் க்ரீஸாக இருக்கும் இந்த இன்ஜின் போர்ஷன்லாம் இருக்கிற இடத்துலாம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு நம்ம ஃபுல்லாகவே பார்த்தோன்னா வைப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ப்ராசஸை நம்ம பண்ணணும். பட் அதுக்காக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. நாட் ஓன்லி ஃபார் காருக்கு யூஸ் பண்ணணும்னு கூட கிடையாது, நீங்கள் பைக்குக்கும் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் ஹோம் அப்ளையன்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னாக்கா அது டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். எதுக்காக இது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம எத்தனையோ லட்சம் கொடுத்து நம்ம காரை வாங்கியிருப்போம். பட் ஆனால் ஒரு எலி கடிச்சிடுச்சு, இல்லை ஏதாவது ஒரு இன்செக்ட்ஸ் ப்ராப்ளம் பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளால் வாரண்டியை கிளைம் பண்ணவே முடியாது. ஈவன் நீங்கள் ஆடி BMW 1 கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருந்தால் கூட வாரண்டியில் நம்ம கிளைம் பண்ண முடியாது இந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும். அதுக்காக நம்ம எவ்வளோ ரூபாய் வேணால் டெஃபினட்டாக நம்ம செலவும் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த சொல்யூஷன்ஸும் கொண்டு வரும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் எலி கடிச்சு ஏதாவது ஒரு ஒயரில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா டெஃபினட்டாக 100% வாரண்ட்டி உங்களால் கிளைம் பண்ண முடியாது. அதுக்காக டெஃபினட்டாக புது கார் வாங்குறவங்களோ இல்லை
பழைய கார் இருந்தாலும் இதை மாதிரியான ஒரு சொல்யூஷன்ஸை நீங்கள் டெஃபினட்டாக பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எலி ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது. பட் நான் சேஃபர் சைடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராசஸை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். டெஃபினட்டாக உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதை நம்ம அமேசான்லேருந்து இதை பர்ச்சேஸ் பண்ணோம். இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கையிலெல்லாம் வந்து க்ளவுஸ் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் மாஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப க்ளோஸாக போய் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடாது அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. ஒரு 10 சென்டிமீட்டர் அவையிலேருந்து நம்ம வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பொருள் மேலே அடிக்க போகிறோம்னாக்கா ஒரு 10 சென்டிமீட்டர் அவையிலேருந்து அடிக்கணும் அப்படின்றத இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. உள்ளுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் நம்ம இந்த அதாவது நாப்தலின் பால்ஸ் எடுத்துருக்கிறோம். தமிழில் வந்து ரசகல்புரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதை எடுத்துருக்கிறோம். இதுதான் நம்மளோட செகண்ட் மெத்தடு வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு, இதை வந்து செகண்ட் மெத்தட், அண்ட் லாஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கனாக்கா தேர்டு மெத்தட். இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து புயலக்கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட காஸ்ட்டுன்னு பார்க்கும்போது 20 ருபீஸ் வந்து வருது. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ½ கேஜி நினைக்கிறேன். ½ கேஜி 70 ருபீஸ் கிட்ட வந்து பார்த்தோன்னா வருது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 300 கிராம்ஸ், அதாவது 340 ml வந்து வாங்கினேன். அரௌண்டு 350 சம்வாட் ஏதோ வந்தது. எனக்கு டக்குன்னு ப்ரைஸ் வந்து ஞாபகம் வரல. இதோட ஃப்ளேவருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாப்தலினோட ஃப்ளேவர்ஸ் தான் இருக்கும். அதாவது நம்ம அந்த கற்பூரம்லாம் வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இதை வந்து ஒரு கொஞ்சமாக நம்ம எடுத்துக்க போகிறோம். ஒரு தண்ணியில் டிப் பண்ணிக்கணும். இதில் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு தண்ணியில் டிப் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் இதை யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து வாட்டரில் வந்து பார்த்தோன்னா டிப் பண்ணி அது ஒரு வெட்டாக தான் இருக்கணும். ரொம்ப காஞ்சி போச்சு அப்படின்னாக்கா அதோட வாசனை வந்து நமக்கு வராது. அதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு 3 பாட்டில்ஸ் வந்து நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து பாட்டிலோட ரேட்டுன்னு பார்க்கும்போது 20 ருபீஸ் கிட்ட வந்து பார்த்தோன்னா வருது. ஆல்ரெடி நான் வந்து ஹோல்ஸ் எல்லாம் நான் வந்து இந்த பாட்டிலில் வந்து போட்டு வச்சுருக்கேன். மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு த்ரெட் டைப் மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம ஒரு டை ரோப் வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி நான் ஒரு கான்செப்டில் இங்கே ஆல்ரெடி நான் 2 சைடும் ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒரு ஹேங்கிங் மாதிரி வந்து ஒரு டை ரோப் போட்டு நம்ம இதை நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இதில் இந்த நாப்தலின் பால்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த பாட்டிலில் ஒரு 4 பீஸ் வந்து போட்டிருக்கோம். ஒரு ஈச் பாட்டிலில் வந்து ஒரு 4 நம்பர்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புயலையை வந்து பார்த்தோன்னா ஒரு தண்ணியில் நம்ம டிப் பண்ணிக்கலாம். தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் டிப் பண்ணியாச்சு. இதையும் நம்ம அப்படியே போட்டுக்கிறோம். போட்டுட்டு இதை நம்ம க்ளோஸும் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு டை ரோப் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு டை ரோப்பை இங்கே இது பண்ணியாச்சு. நமக்கு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம இந்த இன்ஜனோட டச்சில் வந்து எதுவுமே இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. பேட்ரி பக்கத்துலேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் இன்ஜன் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 600 இல்லை ஒரு டெஃபினட்டாக ஒரு 400 டிகிரி செல்சியஸ்லையாவது உள்ளே வந்து அந்த ஹீட் இருக்கும். பட் ரொம்ப ஹீட்டாகவே இருக்கும் இந்த போர்ஷன் வந்து. அப்போ இந்த பாட்டில் டெஃபினட்டாகவே வந்து மெல்ட் ஆகிடும். ரொம்ப அவையில் வந்து இதை வந்து வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கட்ட போகிறோம். இந்த மாதிரி நம்ம கட்டிக்கலாம். பாட்டில் இப்படி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம இப்போ நம்ம 2 சைடுமே வந்து ஒரு சின்ன டப்பாக்குள்ளே நம்ம வந்து ஒரு டை ரோப் வச்சு நம்ம பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா,
பின்னாடி வந்து பூட் ஸ்பேஸில் வந்து இதை நம்ம வந்து வச்சுக்கலாம். இது எதுவும் மாட்டணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு வேணுனாலும் மாட்டி நீங்கள் வச்சுக்கலாம். இதையுமே நம்ம வந்து பூட்டில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் ஒரு சேஃபாகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போது நம்ம 2 சைடுமே வந்து இங்கேயும் இந்த இடத்துல ஒரு இதுவும் இங்கே நம்ம வச்சாச்சு. நம்ம நல்லா கொஞ்சம் லூஸாகவே இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப டைட்டாக வச்சிங்கன்னா இது வந்து பேனட் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகாத போய். இப்போ நம்ம செகண்ட் அண்ட் தேர்டு ப்ராசஸை வந்து முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து இந்த ஸ்ப்ரே ப்ராசஸ்ஸு. இதை நம்ம வந்து ஃபைனலாக நம்ம பண்ணுறோம். இதில் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஒரு க்ளவுஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. க்ளவுஸ் நம்ம போட்டாச்சு. கொஞ்சம் ஃப்ரீ சைஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ப்ரேவை எடுத்து நம்ம வெளியில் வச்சிடலாம். அது கூட நமக்கு இந்த பாக்ஸோடு நமக்கு இந்த ஃபேஸ் மாஸ்க் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிக்கணும். ஷேக் பண்ணிவிட்டு, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம ஷேக் பண்ணிக்கணும். 60 டேஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு 45 டேஸ் வந்து மினிமம் கேரண்டி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதே மாதிரி ஒரு ப்ராசஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் ஒரு ஸ்ட்ரா மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இதில் நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் அவேல நீங்கள் மாஸ்க் டெஃபினட்டாக போட்டுக்கணும். ஏன்னா சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கையில் க்ளவுஸும் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து கையில் ஏதாவது கெமிக்கல்ஸ் வந்து நமக்கு வந்து ஏதாவது வந்துடும். ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருக்கும் சில பேருக்கு. அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து அந்த இன்ஜின் பேயில் இருக்கு, நம்ம கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம். ரொம்பவே வந்து டாக்ஸிக்காக இருக்குது. ரொம்ப ஸ்மெல் வந்து வந்து வருது. நம்மளால் வந்து கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டக்குன்னு மூடிட்டு நீங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நிற்கவே முடியல. ஏன்னா க்ளவுஸ்லாம் போடாமல் டெஃபினட்டாக ட்ரை பண்ணாதீங்க. தட்ஸ் ஆல் அபவுட் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.